27/9/2025 அன்று இரவு கரூர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர். இது தவிர திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்தும் சிறப்பு மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆய்வக வல்லுநர்கள், பிரேத பரிசோதனை உதவியாளர்கள் என மொத்தம் 152 பேர் கரூர் அரசு மருத்துவமனைக்கு வந்தனர். இச்சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த அனைவரும் வீடு திரும்பி இருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார். உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 41. இதில் ஆண்கள் 13 பேர், பெண்கள் 18 பேர், குழந்தைகள் 10 பேர். கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதன பெட்டியில் வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட்டது. உடனடியாக உடற்கூறாய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில் 24 மருத்துவர்கள் மற்றும் 16 உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. 28/9/2025 அன்று அதிகாலை 1:45 மணிக்கு முதல் உடற்கூறாய்வு துவங்கப்பட்டு 28/9/2025 அன்று மதியம் 1:10 மணி அளவில் 39வது உடற்கூறாய்வு முடிவுற்றது. அதோட இந்த 41 பேர் இறந்திருக்கிறாங்க. மயக்கமுட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அன்று காலை வரை 39 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. மொத்தம் 41 பேர். இதில் அவசரமாக ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க. அவசரமாக பதற்றத்தோட அங்கே இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு, மாவட்ட ஆட்சி பிறப்பிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணியை துவக்கிறாங்க. அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும், அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அதில் 2 தான் இருக்குது. அப்படி 2 இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து 3 இருக்குன்னு சொல்கிறார். சரி 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்லபடி. அந்த 3 டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்ய முடியும்? பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும், வேற மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்றாங்க. அப்படி அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை.